ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேம் ட்ரீ கிச்சன். நம்ம சேனலில் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துருவோமா? இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதிலே செஞ்சு அப்படியே தான் நம்ம விசில் விட போகிறோம். அதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுக்கோங்க. எண்ணெயில் ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். அந்த பட்டை கிராம்பெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் ஆக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது 1/4 கிலோ மட்டனுக்கான ரெசிபி. உங்களுக்கு நீங்கள் இன்னும் மட்டன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கட்டும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பாதி வதங்கி வந்துருச்சு. இந்த ரெசிபிக்கு பூண்டு தேவையில்லை, நம்ம இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஜிஞ்சர் பவுடராக இருந்தால் கூட இன்னும் பெஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இஞ்சியை தட்டி போட்டு தான் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டிட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 3/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், எல்லாமே டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, டேபிள் ஸ்பூன் வேணாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள், அது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம கிரேவிக்கு சேர்க்க போகிற மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் தான் நம்ம குழம்புக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பிடிச்ச பீஸாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம் குழம்பு அந்த மாதிரி எல்லாத்துக்கும். இப்போ கறி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தயிர்லாம் போட்டு பேஸ்ட், அந்த மசாலா பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க. இதுவும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே குக் ஆகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் போலே குக் ஆகட்டும். நல்லா கொதி வரும், தயிர் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்க பாருங்களேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ மூடி போட்டுட்டு விசில் விட்டுக்கலாம். 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. கறி நல்லா வெந்து வரணும்ல. இப்போ விசில்லாம் குக்கரும் ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்கள், நம்ம கறி சூப்பராக வெந்து நம்ம குழம்பு எப்படி இருக்குது பாருங்களேன். இதை நம்ம இப்படியே கூட விடுறதுனாலும் விட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம திக்காகணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொதி விட்டுக்கலாம். இதை நம்ம ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்னஸ்க்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைச்சி சேர்த்துக்கணும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம், குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். திக்காக வேணும்னா மட்டும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்சரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உடனேவே கிளறிடுங்க, இல்லைனா கொஞ்சம் கட்டி தட்டுப்பட்டுரும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் ஆனாலே போதும். அது உடனேவே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இன்னும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் கூட திக்காக தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன்.
மட்டன் பீஸ்லாம் சூப்பராக வெந்து குழம்பு வந்து ஒரு புது ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். பேச்சுலர்ஸ்க்குலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.